நண்பர்களெல்லாம் இங்கே சொல்லிய அந்த பேசிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இலவசங்கள் என்பது கூட மக்கள் நல திட்டங்களாக மாற்றுகின்ற நிலையிலேதான் நாம் அவற்றை பார்த்தாக வேண்டும். கலைஞரை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். தலைவர் கலைஞர் தொலைநோக்கு பார்வையாளர். 70 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த மண்ணிற்கு பாடுபடுகின்ற மாபெரும் தலைவர் என்பதை நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், பெண் கல்வியை பார்த்தார். என்னுடைய சகோதரி வானதி சீனிவாசன் கூட பார்க்கிறாங்க. பெண் கல்வியை தலைவர் கலைஞர் பார்த்தார். அவங்களை படிக்க வைக்கணும். நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. 6வதோட நிறுத்துறாங்க. அப்ப தலைவர் என்ன பண்ணாரு? ஒன்னு அறிவிச்சார். 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்ணினுடைய திருமணத்திற்கு 5000 ரூபாய் இலவசம். 5 தெரியுது இல்ல? 5000. அப்ப 89ற்கு பிறகு அப்ப கேட்டாங்க, ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் போது தலைவர் சொன்னாரு, தவறு. நான் கொடுத்திருப்பது 5வது 6வதோட நிறுத்திட்டு போயிடுறாங்கய்யா. பசங்க படிக்கணும். 8வது வரை ஒவ்வொரு குடும்பத்து பெண்ணும் படிக்க வேண்டும் என்பதற்காக ஊக்கத்தொகையாக அந்த இலவசத்தை அறிவித்தாரே, அது தேவை, அது ஆக்கம். அதற்கு பிறகு 10வது, அதற்கு பிறகு 20,000. ஏன் 10வது வரைக்கும் என் புள்ள படிச்சிடணும், என் பொண்ணு படிச்சிடணும், அந்த ஆசை வந்தது இல்ல, அதை நினைச்சு பார்த்தார்ல, அதுதான் கலைஞர். அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல. இங்க உடனடியா கலர் டிவியை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் சொல்லி இல்ல இல்ல, நான் சொல்றதுக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்கள் பற்றி எங்கேயுமே விமர்சனம் வரல. நீங்க சொன்னது போல அந்த பெண்களுடைய கல்வி பற்றி விமர்சனங்கள் இலவச பட்டியலே சேரல. எப்பயுமே சொல்லப்படுற ஒரே ஒரு உதாரணம் இந்த கலர் டிவி. அதோட விடுங்க. நம்ம என்னுடைய அருமை சகோதரர் பால் கூட சொன்னாரு, திமுக சொன்ன போது விழிப்புணர்ச்சியை, அறிவு வளர்ச்சியை உருவாக்க நாங்கள் தொலைக்காட்சி வழங்குறோம் சொன்னார். அவன் சரி. இப்ப இந்த நிகழ்ச்சியை என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய கலர் டிவியின் மூலமாக லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறான். இதில் உருவான கருத்துக்களின் விழிப்புணர்வு உருவாக போகுது. அப்ப அவர் சொன்னது சரிதானே? அது என்ன தப்பு? நம்ம சகோதரர் பாலு தான், அவரு மாநாடு மயிலாடவே பார்த்துக்கிட்டு இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? ஏன்னா கலைஞர் தொலைக்காட்சியில எல்லா சேனலும் வைக்கலாம், எல்லாத்தையும் வச்சு பார்க்கலாம். அது அவரவர்கள் விருப்பம். ராமானுஜர் கூட பார்க்கலாம், ராமானுஜர் கூட பார்க்கலாம், ராமானுஜரை கூட பார்க்காம மாநாட மயிலாடையே பார்த்துக்கிட்டு ஒரு தலை சிறந்த பகுத்தறிவுவாதி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மதத்தில இருந்து புரட்சி செய்த ராமானுஜருடைய வழக்கைய 94 வயதிலேயும் எழுதி மக்களுக்கு கொடுக்கிறார்னா அது வேலையில போகுதுன்னு தொலைக்காட்சி என்பது அப்படித்தான். அதுக்காக நாம உழைக்கிறவர்கள், முன்னேற்றத்தை காண்பவர்கள், அதுக்காக பாடுபடுறவங்க எவ்வளவு பேர். உடனே நம்ம கிண்டல் கேலி பண்றதுல ஒன்றும் பெரிய காரியங்கள், பெரிய சிறப்புகள் ஒன்றும் இல்லை. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவசமாக தொழிற்கல்வியையும் அறிவித்தவர் கலைஞர். அதுல எத்தனை பேர் சேர்ந்து படிக்கிறான்? அதாங்க சமுதாய மாற்றம், அதுதாங்க விழிப்புணர்வு, அதுதாங்க எதிர்காலத்தில் இந்த தமிழர்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக நாம படிக்க வச்சுட்டோம். இன்னும் கிராமப்புறத்தில் எத்தனை வீட்டில் முதல் பட்டதாரியை வராம இருக்காங்க. அவர்களையும் யோசித்து பார்த்து சிந்தித்து அதை அறிவிச்சது சிபிஆர் அவர்கள். நல்ல அழகா சொல்லிட்டு, இந்த இடத்திலே இந்த தலைப்பிலே நின்று பேசுகிற துணிச்சல் எங்களுக்கு தான் இருக்கிறார். பாண்டே உங்களை அங்க வச்சுட்டாரு. அதாவது எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் வேற ஒன்றும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பற்றி முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொட்டில் அடிச்ச மாதிரி வரும் அப்படின்னு அவருடைய பாணியில சொன்னதை இங்க நடுவர் அவர்கள் சொன்னாங்க. வரும், வந்த உடனே பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை என்பது எவ்வளவு திட்டங்களை, எவ்வளவு நிலைகளை, எவ்வளவு மிகப்பெரிய புதிய புதிய பரிணாமங்களை கொண்டு நாளை வரப்போறது நீங்க பார்க்க போறீங்க. 100 பக்கத்தை அதை படிச்சா அதுல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது இலவசம் வருதான்னு தேடிக்கிட்டே இருந்தா
அது யார் தப்பு? அந்த இலவசம் என்று சொல்வது கூட நண்பர்களே எதிர்காலத்தின் தொலைநோக்கு திட்டமாக இருக்கும் என்பதை சொல்லி என்ன 2 முறை வந்துடுச்சு. எனக்கு இப்பதான் என்னமோ பேச ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நிறைய எனக்கு தானே வேலை கொடுக்குறீங்க, நான் தானே சொல்லி ஆகணும், வேற வழி இருக்கா? ஏன்னா அதை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறத்திற்கு படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும். எத்தனை குடும்பத்தின் ஏழை எளிய பிள்ளைகள் இன்றைக்கு நகரத்திற்கு வந்து படிக்கிறார்கள். கல்லூரி வரை அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் பொருளாளர் தளபதி அவர்கள் கேட்டு அதையும் தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. இன்னைக்கு உயர்கல்வி கற்பதற்கு பஸ் பாஸ் கொடுத்தாரு. அதுல என்ன நம்ம தப்பு பண்றோம்? அது தேவையில்லையா? வாழ்க்கைக்கு அவசியம் இல்லையா? இப்ப என்ன நீங்க தான், அவர் தான் சொன்னாரு, மிக்சிலாம் தரம் இல்லாதவைகளாக இருக்குது. ஆனால் கலைஞர் அன்றைக்கு கொடுத்த கலர் டிவி இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் ஓடி தரம் உள்ளவைகள் மடிக்கணினிகள் என்ற பெயரிலே அசம்பிள்டு செட்டை கொடுத்துட்டு அதுல கமிஷன் வைக்கிற நிலைப்பாடுகள் நம்மிடம் கிடையாது. சரியானவைகளை கொடுத்தோம் என்பதை சொல்லி நானே அடுத்தும் வரலாம்ல. அடுத்து நிச்சயமா, ஏன்னா நாங்க தானே அடுத்தும் வருவோம். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவரிடம் இலவச தொலைக்காட்சி பற்றி பேச்சு வந்த போது, தொலைக்காட்சி இலவசமா கொடுத்தீங்களே, அதுக்கான கேபிள் சார்ஜும் இலவசமா கொடுப்பீங்களான்னு கேட்ட போது, யானையவே இலவசமா கொடுத்தோம், துரட்டியே கொடுக்க மாட்டோமான்னாரு. 5 வருஷம் துரட்டி கையில வரவே இல்லை. அடுத்ததாக இது போன்ற இலவசங்கள் நிச்சயமாக வாழ்க்கை தேவையாக இல்லாமல் அடுத்த தலைமுறையை, இளைஞர்களை, குடும்பங்களை, சாமானிய மக்களை சோம்பேறிகளாகத்தான் ஆக்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டோடு மயக்கும் போதையே இந்த இலவச திட்டங்கள் என்ற நிலைப்பாட்டில் திரு பொன்ராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். எங்க ஊர்ல எனக்கு 2 நண்பர்கள், ரொம்ப பள்ளி தோழர்கள். ஒருத்தன் திமுக இருக்கான், ஸ்ட்ராங்கான திமுக. இன்னொருத்தன் ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே. 2 பேரும் அடிக்கடி என்கிட்ட போன்ல பேசுவாங்க. போன்ல பேசி அரசியலை பத்தி அதிகமா கிரவுண்ட்ல என்ன நடக்குன்னு சொல்றதே அந்த 2 பேர் தான். திமுக இருக்கக்கூடிய நண்பர் கலைஞர் ஆட்சியில் இருக்கப்ப எங்கிட்ட போன் பண்ணி, எங்க வீட்டுல ஒரு டிவி கிடையாது, ஆனா இன்னைக்கு கலைஞர் வந்த உடனே எங்க ஊருக்கு வந்த முதல் டிவி எங்க டிவி எங்களுக்கு வந்துச்சு, எங்க வீட்டுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. 164 லட்சம் பேருக்கு கலைஞர் டிவி கொடுத்திருக்காரு. அவர் எப்பவுமே கணக்கு கரெக்டா சொல்லுவார். 164 லட்சம் ஃபேமிலிக்கு கலைஞர் டிவி கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டார். எவ்வளவு அந்த டிவி விலை இருக்கும் அப்படின்னு. 10,000 ரூபா இருக்கும் அப்படின்னாரு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த டிவி விலை கிட்டத்தட்ட 2,363 ரூபா. டிவி வந்தது பார்த்தாரு. ஓகே. அடுத்து அவர் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்னுடைய நண்பர், எங்க தலைவை எங்க அதிமுக வரட்டும், வந்த உடனே பாரு எப்படி நடக்குது. அவர் வந்த உடனே அவர் எனக்கு போன் பண்ணி, மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபேனு, ஸ்டவ், ஆடு மாடு எல்லாம் இருக்கு. 95 லட்சம் பேருக்கு எங்க அம்மா கொடுத்துருக்காங்க அதிமுக இருந்து. 95 லட்சம் பேருக்கு மிக்சி கிரைண்டர் இத்தனை கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டில் வந்துருச்சு அப்படின்னாரு. சரி, ஒரு வருஷம் கழிச்சு எப்படிப்பா ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுது, லேசா ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாரு. எவ்வளவுயா விலை அப்படின்னு கேட்டேன். 10,000 20,000 இருக்கும் அப்படின்னாரு. நான் 95 லட்சம் பேருக்கு எவ்வளவு டோட்டல் அலாட்மெண்ட் நீ இப்ப வர்றதுக்குள்ள கால்குலேட் பண்ணி பார்த்தேன். மொத்தமா அதுக்கு செலவழிச்ச தொகை அதுல பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா 95 லட்சம் பேருக்கு மொத்தம் 4,171 ரூபா. ஒரு வீட்டுக்கு 4,171 ரூபாய்க்கு இந்த 4 ஐட்டம் கொடுத்துட்டாங்க. சரிப்பா, ஓகே. அடுத்து அடிக்கடி போன் பண்ணுவாங்க. என்னையா என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆனா ஒய்ஃபுக்கு பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னையா ப்ராப்ளம்? இல்ல குடிச்ச தண்ணி பிரச்சனையா, அதனால டாக்டர் வெறும் கல்லு, அதிகமான கல்லா இருக்கு, கிட்னிலையும் கால் பிளாடர்லயும் ஸ்டோன் ஆகி போச்சு, இதை உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாரு. கால் பிளாடர் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். சரி, உடனே நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சொல்லி இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது என்ன, அங்க போனா மொத்தமா எடுத்துருவான், அங்க போக முடியாது, இங்க போனா காசு இல்ல, இல்ல அம்மா திட்டம் இருக்கு அதுல ஏதாவது கொடுப்பாங்க. சரி போ, எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாரு. நான் போய் ஆபரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. எதுக்கியா தண்ணி பிரச்சனை,
நீ 25 வருஷமா நீ எங்க ஊர்லயே இல்ல, நீ வாட்டில வெளிநாடு அங்க போயிட்ட அப்துல் கலாமோட. எங்க ஊர்ல தண்ணியே கிடையாது. நம்ம ஊர்ல பக்கத்துல கிணறு இருந்துச்சு. இந்த கிணத்துல தண்ணி எடுத்து நம்ம குடிச்ச காலம் போய், சென்னம்பட்டி கால்வாய் எம்ஜிஆர் காலத்துல போட்ட கால்வாயில 20 வருஷம் அவர் போட்டுக்கு வெட்டி விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் தண்ணியே வரல. நீயாவது வந்து பாரு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதனால எங்க கிணத்துலயும் தண்ணி இல்ல, கண்மாலையும் தண்ணி இல்ல, எதுலயும் தண்ணி இல்ல. 30 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறோம். அதை குடிச்சுமே கல்லு ஃபார்ம் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் சிச்சுவேஷன் எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சரி 5 வருஷத்துக்கு எவ்வளவு குடிச்சிருப்ப? 30 ரூபா. கிட்டத்தட்ட எவ்வளவு செலவழிச்சிருக்கேன்? 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி 60,000 ரூபாய் செலவழிச்சிருக்கான் அவன் மட்டும். அந்த தண்ணிக்கே அவ்வளவு செலவழிச்சிருந்தானே, அந்த தண்ணிக்கே அவ்வளவு செலவழிச்சிருந்தானே, மற்றதுக்கெல்லாம் எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க? அதையும் கேட்டேன் நானு. ஒரு நாளைக்கு எவ்வளவு கடிப்பேன்? 80 ரூபா. குறைஞ்சது 80 ரூபா. கொஞ்சம் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா 150 ரூபாய்க்கு கடிப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா வருஷத்துக்கு. 15,000 ரூபா 5 வருஷத்துக்கு. அவன் தண்ணிக்காக செலவழிச்ச தொகை 75,000 ரூபாய் செலவழிச்சிருக்கான். அந்த தண்ணிக்கு. நல்ல தண்ணிக்கு 60,000 ரூபாய் செலவழிச்சிருக்கான். அந்த தண்ணிக்கு செலவழிச்ச தொகை 75,000 ரூபாய் செலவழிச்சிருக்கான். சரியா? என்னையா பள்ளி ஸ்கூல் பையன் என்ன பண்ணிட்டு இருக்க? பையன் வந்து இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான். அதுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அருப்புக்கோட்டையில போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன் +2 முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. அவனை அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் போட்டேன். கிட்டத்தட்ட அவனை வெளியே கரையேற்றி கொண்டு வர்றதுக்கு 5 லட்சம் ஆகி போச்சு. சரி இப்ப என்ன பண்றான் பையன் மெட்ராஸ்ல இருக்கான். அவன் நம்பரை கொடுக்குறேன், அவனுக்கு ஏதாவது வேலை ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. நீ அதிமுக தானே, நீ வந்து உங்க எம்எல்ஏட்டையோ இல்ல மினிஸ்டர்கிட்ட சொல்லி வேலை வாங்க வேண்டியதுதானே? இல்லனே அதையும் போனேன். அந்த இபில ஆள் எடுக்கிறாங்க, ஜூனியர் இன்ஜினியருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி போனேன். ஆனா அதுக்கு 18 லட்சம் ஆகும்ட்டான். நீ அதிமுக தானையா, உனக்கு இதுக்கே 18 லட்சம்? அதெல்லாம் பணம் கொடுத்தா உள்ளவா, இல்லைன்னா வெளியே போ. இல்ல அவருக்கு தானே தள்ளுபடி. அது அவருக்கு தான் தள்ளுபடி வராது. தள்ளுபடியாது. ஓ, அதனால வேற வழி இல்ல. அந்த பையன் என்னடா சென்னையில போய் பார்த்தா அவனை போன் பண்ணி வர சொன்னேன். அவன் தயங்கி வந்தா 2 வட்டம் கூப்பிட்டேன், வரல. சரி ஏன்டா வரமாட்ட அப்படின்னு சொல்லி, என்ன பண்றேன்னு, நான் வரேன், நீங்க வந்துடாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னா. நான் டிரைவர் வேலை பார்க்கிறேன். இதை சொன்னா எங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். இது யாருக்கு? யாருடைய பையன்? அதிமுக அவனுடைய ஸ்ட்ராங்கான தொண்டனுடைய பையன். அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல. ஓகே சரி, இன்னொரு பையன் அந்த திமுக அவனுடைய நண்பர். அவரு எங்க அந்த பையன் என்னப்பா உன் பொண்ணு என்ன பண்ணுது? என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சரை ஒர்க் பண்ணுது. இங்க கிட்டத்தட்ட ஒரு திருச்சி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் கொண்டு போட்டு விட்டாங்க. இங்கிட்டு கூட்டு வரணும்னு பார்த்தா கிடைக்கல, டிரான்ஸ்பர் ஆகணும். இந்த டிரான்ஸ்பருக்கான காஸ்ட் நானும் போய் அலைஞ்சு பார்க்குறேன். நான் திமுக காரனால உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் போய் கரெக்டான சேனலுக்கு போனேன். கரெக்டா 4 லட்சம் கொடுத்தேன், எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரச்சனை இல்லை, கட்சி பேதம் இருந்தாலும் அதுக்காக டிரான்ஸ்பரும் கிடைச்சிருச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தான். சரி, இந்த ஆட்சியில வந்து அதிமுக காரனுக்கு சலுகை இல்ல, திமுக காரங்களுக்கு சலுகை கிடைச்சிருக்கு பாருங்க. அது நீங்க ரைட்டான சேனலை பார்த்து கரெக்டா போனீங்கன்னா கிடைக்கும். பவர் பர்ச்சேஸ் கிட்டத்தட்ட 1,26,000 கோடிக்கு மின்சாரத்தை வாங்கி இருக்கிறார்கள். அதை செலவீனமான செலவீனம், அது செலவீனமான செலவீனம் ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா மாறி போச்சு. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா மாறி இருந்துச்சுன்னா 24,000 மெகாவாட் மின்சார உற்பத்தி தொடர்ந்து நீடித்து தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கும். இல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது கிடைக்கல, இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தரமான கல்வியை, ஒரு தரமான மருத்துவத்தை, தரமான ரோடு போட்டா அது 30 வருஷம் 40 வருஷத்துக்கு திரும்பி ரோடு போடக்கூடாது. யாராவது போட்டிருக்காங்களா? போடல. கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம பேசி நம்ம மயங்கி விடக்கூடாது. அடுத்த கட்டத்திற்கு வருகிறேன். திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் எனக்கு ஏதோ விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அவ்வளவு புள்ளி விவரங்கள். எப்படி எதனால் அவர் வந்து திரு அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகராக இருந்தார் என்பதற்கான ஒரு நல்ல சான்றாக அவருடைய உரை இருந்தது. அடுத்ததாக இதெல்லாம் வாழ்க்கைக்கான தேவைதான் இது போன்ற இலவசங்கள். இவை வந்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்லக்கூடியவை என்ற அணி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களை பேச அழைக்கிறேன். கட்சிகள் அறிவிக்கும் இலவசங்கள் வாழ்க்கையின் தேவைக்காகத்தான் என்பதை நான் மிக வலிமையாக பதிவு செய்கிறேன். அந்த இலவசம் என்கின்ற அந்த சொல் தாய் தமிழ் மண்ணில்
எந்த காந்தியை பார்த்து, அண்ணல் காந்தியை பார்த்து மகாகவி பாரதியார் சொன்னார், வாழ்க நீ எம்மான், இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போனதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி நீ வாழ்க வாழ்க என்று சொன்னார். அந்த அறியாமை சமூகத்திலிருந்து, அந்த வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த மக்களை மீட்டெடுப்பதற்காக மக்களை நேசித்த தலைவர்கள் தந்த திட்டம்தான் அந்த விலையில்லாமல் மக்களின் அறிவிக்கும் வயிற்று பசிக்கும் தந்த திட்டங்கள் தான் அந்த இலவச திட்டங்கள். தனி மனிதன் குடிசையிலே இருந்தவனை, சாலையோரங்களிலே குடிசையிலே பயந்து பயந்து வாழ்ந்திருந்தவனை மாடி வீட்டுக்கு மாற்றி காட்டிய திட்டம் இலவச திட்டமா? அது மயக்குகிற திட்டமா? மடிகணனி தந்ததை மிக சாதாரணமாக எள்ளி நகை ஆடுகிற அரசியல் கட்சி தலைவர்கள் உண்டு. ஆனால் லேப்டாப் என்கின்ற உயர்ந்த மேட்டுக்குடி மக்கள் பயன்படுத்திய அந்த மடிகணனியை, லேப்டாப் என்கின்ற கருவியை தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசையிலே வாழுகிற கருப்பன் சுப்பனினுடைய குழந்தைகளும் அந்த மடிகணனியை பயன்படுத்தி அறிவை வளர்த்துக் கொண்டு எந்த தகுதியான உயர்ந்த நிறுவனங்களிலும் பணியில் சேர்ந்து பணியாற்ற கணனி அறிவை குடிசை வீட்டு மாணவ செல்வங்களுக்கும் கொண்டு சென்ற தலைவி, நவீன அறிவு சிற்பிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் அந்த மடிகணனியில இப்ப உலகத்தினுடைய எந்த தகவல்களை வேண்டுமானாலும் ஒரு நொடியில் குடிசையிலே இருக்கிற மாணவன் பெற முடியும் என்றால், அந்த மாணவ குழந்தைகள் பெற முடியும் என்றால், அதற்கு இலவச திட்டம். அந்த திட்டம் மயக்குகிற திட்டமா? அது வாழ்க்கைக்கு தேவை அல்லவா? வாழ்க்கைக்கு தேவையான திட்டத்தை மட்டுமே தருகிற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதுல 20 கிலோ அரிசிய அவன் சமைக்காம கொடுத்தா ஒரு கால் சாப்பிடுறதுக்கு சங்கடப்படுவான் தமிழ்நாடு சொல்லிட்டு, சமைச்சே கொடுக்கறதுக்கு 1 ரூபாய்க்கு இட்லி உலகத்தில் எந்த நாட்டில் தர்றாங்க? எங்களுடைய அம்மா மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அல்லவா தருகிறார்கள். 1 ரூபாய்க்கு சமைச்ச உணவு, தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, யார் வேணாலும் வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கலாம். நல்ல தண்ணி வயிறு ரொம்ப குடிச்சுக்கலாம். இப்ப மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இல்லத்து தாய்மார்களினுடைய வேலை பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு நீங்க ஏசியே மாட்ட வேண்டியதில்லை. அம்மாவோட ஃபேன் இருந்துச்சுன்னா அவ்வளவு காத்து குழுக்குழுன்னு அவ்வளவு அழகா வருது. அதுதான் ஐயா அப்படி சொன்னாங்க. தப்பா சொன்னாங்க. எந்த நீங்க எவ்வளவு கெட்டியான அரிசி வேணாலும் நீங்க போடுங்க, அம்மா தருகிற மிக்சியிலையும் கிரைண்டர்லயும் நீங்க கல்ல போட்டாலும் சந்தனம் மாதிரி அரைக்கிற ஒரு மிக்சி கிரைண்டரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் தந்திருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி தாய்மார்கள் இல்லத்தரசியல் அப்படி அதை அனுபவித்ததனுடைய விளைவுதான் 2011 நடைபெற்ற தேர்தலில் இருந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் அத்தனை தேர்தலிலும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு, வரலாற்று சாதனைகளுக்கு தொடர்ந்து மக்களினுடைய அங்கீகாரம் நாளுக்கு நாள் ஆதரவும் பெருகி வருகிறது. அது இந்த மக்கள் நல திட்டங்களால் தான் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி, மக்களினுடைய நலன்களுக்காக மட்டுமே திட்டங்களை தருகிற ஒரே தலைவி 2,42,000 கோடி அந்நிய முதலீட்டை பெற்று 5 லட்சம் மாணவ செல்வங்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதான் பொன்ராஜ் தப்பா சொன்னாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு. இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டிலே வந்து பணிபுரிகிற வாய்ப்பை சிறு தொழிலே, நடுத்தர தொழில்களிலே, உயர் தொழில்களிலே உருவாக்கியது யார்? இந்தியாவிலே கல்வி கற்பதிலே, உயர்கல்வி கற்பதிலே தமிழகம்தானே முதலிடத்திலே வகிக்கிறது. அந்த நிலைக்கு உருவாக்கியது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அல்லவா? மக்களுக்காக தந்த திட்டங்கள் அல்லவா? இந்த திட்டங்கள் தான் மக்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. மக்கள் நல திட்டங்களை இப்பொழுது கூட, இந்த திட்டங்களை கூட தந்தி தொலைக்காட்சி கட்டணம் இல்லாமல் நம்மளுக்கு வர வச்சு இந்த திட்டங்கள் இலவசமாக மக்களுக்கு, இந்த திட்டங்கள் மக்களின் தேவைக்குத்தான் என்பதை உணர்ந்துதான் இப்ப இலவசமா நமக்கு இந்த அரங்கத்தை ஏற்படுத்தி, இலவசமாய் இந்த இவ்வளவு அழகான மேடையை உருவாக்கி,
இந்த செய்தியை இலவசமாக ஒளிபரப்பு செய்வதிலிருந்து இது மக்களுக்கு இந்த திட்டங்கள் தேவை தேவை தேவை. வாழ்க புரட்சி தலைவி அம்மாவினுடைய நல்லரசு. தொடர்ந்து இந்த திட்டங்களை தருவார் என கேட்டு முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு தனியரசு அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களை விட எந்த விதத்திலும் குறைவே இல்லாமல் அந்த கட்சிக்காக கடுமையான குரல் கொடுக்கக்கூடியவர். அதுல வியப்பியதும் இல்லை. அவர்களுக்கு இரண்டாவது முறையாக கிட்டத்தட்ட 70 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக உறுப்பினர்களுக்கு மறுமுறை வாய்ப்பில்லை. திரு தனியரசுக்கு ஏன் வாய்ப்பு கிடைத்தது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழக முதல்வருடைய திட்டத்தை முழுமையாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க ஆர்வமா இருக்கிறார். அடுத்ததாக இறுதிச் சுற்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.